வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் இன்றைக்கி பதிவு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குண்டு மல்லி, பன்னீர் ரோஸு, அப்புறம் கொய்யா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை, ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்ம் பற்றி தான் இன்றைக்கி. நான் ஏற்கனவே நிறையா வீடியோ பண்ணி போட்டிருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறது எல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சிங்கிள் கிராப் நம்ம எப்பவுமே நம்பினா நமக்கு வந்து லாபம் வரலன்னா நமக்கு ரொம்ப வந்து அதில் பொருளாதார நஷ்டம் ஏற்படுங்க. அதனால் வந்து நம்ம எப்பவுமே ஒரு கலப்பு பயிர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அதனால் நமக்கு ஏதாவது ஒன்று வந்து நம்ம விளைஞ்சால் நம்ம தோட்டத்தில் நமக்கு நல்ல ஒரு பணம் வந்ததுன்னா நம்ம பொருளாதாரம் மென்மேலும் வந்து நல்லா இருக்குங்க. அதனால தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து கலப்பு பயிர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன் குண்டு மல்லி பற்றின ஒரு வீடியோ. அதில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. குண்டு மல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை, எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்குற அடி மருந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து சாயில் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சொலபிள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் 19 கூட இருக்குது. 19 19 19 இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடி உரமாக தரலாம். மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரேயும் கூட பண்ணலாம். மல்லிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா செடி வந்து நல்லா குரோ ஆகும். பன்னீர் ரோஸும் நல்லா குரோ ஆகும். பின்ன முருங்கை செடி நல்லா குரோ ஆகும். குரோன்னா நல்லா வளருங்க. நல்ல பிரான்ச் வரும். அது வந்து அடி உரமும் தரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 20 20 0 13 அதுவும் தரலாம். அதாவது 20 20 பார்த்திங்கன்னா 100 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸு 20% இருக்கும். 20 20%. 13% வந்து சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து நிறையா பிரான்ச் எடுக்கும், பூ வரும். சல்ஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதேமாதிரி ஃபேக்டாம்பஸும் ரொம்ப சிறப்புங்க. டிஏபியும் ரொம்ப சிறப்புது. டைஅமோனியம் பாஸ்பேட் இருக்கும். இது ரொம்ப சிறப்புங்க. இந்த மல்லி செடியில் வந்து யூரியா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். யூரியா கொஞ்சம் சேர்க்கும்போது நைட்ரஜன் ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கும். செடி வந்து க்ரீனிஷாக இருக்கும், நல்லா வளருங்க. முருங்கை கூட நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. அடி உரமாக நம்ம பண்ணலாம். இது வந்து முருங்கை வந்து பாருங்கள், இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு 5000 மரங்கள் இருக்குதுங்க. எல்லாமே இப்போ வந்து பூத்து காய்ப்பு வந்துருக்குங்க. காய்ப்பு வந்து இப்போ நம்ம அறுவடைக்கு வந்ததுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு மார்க்கெட்லையோ இல்லை கடைங்களோ கொண்டு போய் போடணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒர்க் லோட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க மல்லி போட்டதுனால. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் ஆளுங்களை தான் கொஞ்சம் ஹையர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். தோட்டத்தில் ஃபிக்ஸ்டாக கொஞ்சம் ஒரு 2 பேரை வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஏன்னா தென்னை கூட நிறையா இருக்குதுங்க. அது நம்மளால் கொண்டு போய் சேல் பண்ண முடியல. அது தென்னை மரத்துலேருந்து விழுற தென்னங்காயை கொண்டு போய்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி தான் வைக்கிறோம். அதேமாதிரி நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்செக்ட், ஃபங்கஸ் இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல மருந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணலாங்க. என்ன பண்ணலான்னு கேட்டால் டெலிபேட் கம்பெனியில் ஒரு மருந்து வருங்க. அதுவும் நல்லா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் அசிபேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அதுவும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மொனோக்ரோ டப்பாஸ் வந்து இப்போ வந்து நியூ ஃபார்மேட்டில் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. பட்டு அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அசிபேட்டு, டெலிபேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோனோக்ரோ டப்பாஸு, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா கேட்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மருந்து தைமோதேசின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கலவையாக நீங்கள் சேர்த்து நீங்கள் தெளிப்பு பண்ணிங்கன்னா நம்ம செடிங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்குங்க. இந்த மருந்தெல்லாம் வந்து மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த புழுலாம் உட்காராதுங்க. சாறு உறிஞ்சு பூச்சி, இலை முடக்கு, செம்பேன், இலைப்பேன், வால்பேன், அப்புறம் கொசு, வெள்ளை, இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குங்க. இந்த நோய்க்கெல்லாம் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு மருந்துங்க. இதெல்லாம் நீங்கள் வாங்கி இது பண்ணலாம். வாங்கி வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த மருந்து வந்து அதுக்கு எல்லாமே கேட்குங்க. இது போக இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் என்ன மருந்து வந்திருக்குன்றத நீங்கள் அந்த கடைகளில் போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை விட அட்வான்ஸாக கூட ஏதோ மருந்து இருக்குங்க. அதை கூட நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். பண்ணிங்கன்னா அது பண்ணலாம். அதேமாதிரி வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் கரைசல் பண்ணலாங்க. பட் ஆனால் பூச்செடிகளுக்கு வந்து இந்த இயற்கையாக பண்ணுறது வந்து கேட்கலைங்க. நாங்கள் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் அது அந்தளவுக்கு சூட்டபுளாக இல்லைங்க. ஏன்னா ஒரு செடி நமக்கு வந்து ஒரு ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்பட்டுதுன்னா அந்த நோய் தாக்குதல் வந்து மீண்டு மறுபடியும் கொண்டு வரதுக்கு 20 நாள் ஆகிடுதுங்க. அப்போ அந்த 20 நாள் நமக்கு ப்ரொடக்ஷன் நின்று போயிடுதுங்க. ப்ரொடக்ஷன் வரலைன்னா பூ நின்று போகுது. அப்போ நீங்கள் பாருங்கள் பொருளாதாரத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு சரிவு ஏற்படுறோம். பட் இயற்கை சார்ந்து இருக்கணுங்கிறது நம்மளோட எண்ணங்க. கூடவே வந்து நம்ம பொருளாதாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
இது 2மே நம்ம வந்து கலந்து தாங்க நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஏதாவது ஒண்ணு அதாவது முற்றிலும் நம்ம வந்து செயற்கையும் பண்ணாம, எந்தெந்த பயிருக்கு வந்து செயற்கையா பண்ணணுமோ, எந்த பயிருக்கு இயற்கையா பண்ணணுங்கிறது நம்ம கொஞ்சம் பார்த்து தெளிவா நம்ம பண்ணிக்கணுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. மல்லிகைக்கு வந்து இயற்கைன்றது கொஞ்சம் செட் ஆகலைங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மத்ததெல்லாம் வந்து ஆட்டு எரு, மாட்டு எரு இந்த தென்னை மரங்களுக்கு, கொய்யா மரத்துக்கு, முருங்கை மரத்துக்குலாம் போட்டோம்னா, ஓரளவுக்கு நல்லா சூட்டபுளா தாங்க இருக்கு. பயிர வந்து நம்ம ஓரளவு காப்பாத்தி கொண்டு வந்துரலாங்க. இது போக இன்னும் நம்ம வந்து ஸ்ப்ரேயிங்கில, ஃபங்கஸ்ல, இன்செக்ட்ல வந்து இன்னும் நெறைய மருந்துகள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு பிராண்ட்ஸு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெறைய மருந்து இருக்கிறதுனால, நம்ம எந்த மருந்து சூட்டபுளா இருக்கும் நம்ம தோட்டத்துக்கு பார்த்து நம்ம தாங்க அத முடிவு பண்ற மாரி இருக்கும். இப்ப நாங்க பண்றதெல்லாம் இந்த மாரி பண்றோங்க. நீங்க வந்து நல்ல ஒரு பிரான்ச் வரணும். அப்புறம் வந்து நல்லா உங்களுக்கு பூ வரணும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டபுள்னு ஒரு மருந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் விஷால்னு ஒரு மருந்து இருக்கு. விப்புல் ஒரு மருந்து இருக்குங்க. இதெல்லாம் நெறையா பூ வரும், பிரான்ச் வரும். இது நீங்க கடையில கேட்டு பாருங்க இந்த பேரெல்லாம். அந்த உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஈல்டு வருங்க செடிங்களுக்கு. அடி உரம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவ நம்ம வச்சே ஆகணுங்க. அது வைக்கலனா பூ வராது. நம்ம என்னதான் நம்ம வந்து மேல நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் நமக்கு பூ வராதுங்க. அடி உரம் வந்து ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. இப்ப இந்த மரம் 7 மாசம், 8 மாசம் செடிகளுக்கெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் நம்ம அடி உரம் வைக்கலாம். இல்லன்னா 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம அடி உரம் வைக்கலாங்க. சரிங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸுங்க நான் உங்ககிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறையா வியூஸ் வரணுங்க. அப்பதான் நம்ம சேனல் மானிட்டரைஸ் ஆகும். தேங்க் யூ ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்டுங்க. தேங்க்ஸ் அ லாட்டுங்க.